இப்போ நம்ம பார்க்க போகிறது புகழ்பெற்ற விஜயநகர சாம்ராஜ்யத்தின் நீதிமன்ற நகைச்சுவையாளராயிருந்த தெனாலிராமனோட கதை. இந்த சாம்ராஜ்யம் மகிமை மட்டும் இல்லை, செல்வத்துக்கும் பிரபலமானது. அது மட்டும் இல்லை, இது நவீன இந்தியாவின் ஆந்திர பிரதேசம் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. விஜயநகர பேரரசு 1336 ஆண்டில் தான் தொடங்கப்பட்டது. கிருஷ்ணதேவராயர் தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார் விஜயநகரத்தை. தெனாலிராமனோட அப்பா பேரு தான் ராமையா. அவர் சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் தெனாலிராமனை அவங்க அம்மா தெனாலிக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அதனால தான் அவருக்கு தெனாலிராமன்னு பேர் வந்துச்சு. தெனாலிராமன் அவன் பள்ளி படிப்பை முடிச்சுட்டு திரும்ப அவங்க ஊருக்கே வந்துட்டாங்களாம். தெனாலிராமன் புத்திசாலியான பையன் மட்டும் இல்லை, அதே நேரத்தில் ரொம்ப குறும்புக்கார பையனும் கூட. தெனாலிராமன் எந்த வேலைக்கும் போகவே தயாரா இல்லை. இதனால அவர் பசிக்கும் வறுமைக்கும் தள்ளப்பட்டாரு. இந்த பசியும் வறுமையிலையும் கூட தெனாலிராமன் எல்லாரையும் கேலியும் கிண்டலும் பண்ணி மகிழ்ச்சி அடைந்தாராம். ஒரு நாள் தெனாலி கிராமம் கடுமையான வறட்சியில கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சு. ஊர்ல உள்ள எல்லா குளங்களும் கிணறுகளும் வறண்டு போச்சு. வறட்சினால கிராம மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. சில மக்கள் பஞ்சத்தினால ஊரை விட்டே வெளியே போயிட்டாங்க. இந்த நேரத்துல தான் ஒரு முனிவர் அந்த கிராமத்துக்கு வந்தாங்க. அவர் கிராம மண்ணில் காலடி எடுத்து வச்ச உடனே மழை பொழிய தொடங்கிடுச்சு. மக்கள் எல்லாரும் முனிவர் வந்தனால தான் மழை பெய்யுதுன்னு நினைச்சாங்க. தெனாலிராமனை தவிர எல்லா ஊர் மக்களும் முனிவரை போற்றி அவரோட காலை தொட்டு வணங்கினாங்க. தெனாலிராமன் இதை ஏற்க தயங்கினான். அவர் வந்த நாளெல்லாம் மழை வரல, அவர் வரலனாலும் மழை பெஞ்சிருக்கும்னு தெனாலிராமன் நினைச்சான். அதையே ஊர் மக்களுக்கும் உணர்த்தினான். ஊர் மக்கள் எல்லாம் அவன்கிட்ட முனிவரை பத்தி இப்படி பேசாதன்னு எச்சரிச்சாங்க. தெனாலிராமன் முனிவர்கிட்டயே போய், சுவாமி, நீங்கள் ஒரு பனை மரத்தை பார்த்துருக்கீங்களா? ஒரு நாள் ஒரு களைப்பாக இருந்த காக்கா அந்த மரத்தில் ஓய்வு எடுத்துட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு காய் மரத்துல இருந்து விழுந்தது. இதை பார்த்த மக்கள் காகம் அமர்ந்தனால தான் காய் விழுந்ததுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் நினைக்கிறது இது வெறும் மூட நம்பிக்கை தான். காகம் உட்காரலனாலும் அந்த காய் விழுந்திருக்கும் சுவாமின்னு சொன்னேன். ஆனால் கிராம மக்கள் ராமனோட இந்த கதையை ஏற்க தயங்கினாங்க. மக்கள் எல்லாம் போன அப்புறம் முனிவர் ராமனை கூப்பிட்டு சொன்னாரு, நீங்கள் ரொம்ப புத்திசாலி, நான் உங்களுக்கு சில மந்திரங்களை கற்றுக் கொடுக்குறேன். நீங்கள் அதை தினமும் காளி தேவியை போற்றி சொல்ல வேணும், அவள் உன்னை ஆசீர்வதிப்பாள் அப்படின்னு சொன்னாங்க. இந்த நிலத்தில் நீ புகழ் பெறுவாய், எதிர்கால தலைமுறைகள் உன்னுடைய புத்திசாலித்தனத்தையே நினைவூற்றுவார்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சாங்களாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட்டுக்கு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.